வணக்கம். முடங்கும் நிர்வாகம் முழிக்கும் முதலமைச்சர் விசை என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு நிர்வாகம் எப்படி செய்யணும் என்ற புரிதல் இல்லாமல் முதலமைச்சர் விசை மொழி பிரிஞ்சு கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு பொதுமக்களிடையே பேசப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக அதிகாரிகிட்ட கேட்கும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை விஜய் முதலமைச்சரான பிறகு ரொம்பவே நடக்கு, இதை பாதுகாக்க தவறிட்டாங்கிற குற்றச்சாட்டு பொதுமக்களிடையே பேசப்பட்டு வருகிறது. இதை சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் விஜய் காவல்துறை உயர் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், மண்டல ஐஜிக்கள், மாவட்ட எஸ்பிக்கள் இவர்கள்ட்ட கூட்டு பேசி கண்டிப்பான உத்தரவு போட்டிருக்கணும். அதை தவற விட்டு வெறுமனே தலைமைச் செயலர்கிட்டையும் ஐஏஎஸ் அதிகாரியும் கூப்பிட்டு வெறுமனே ஒரு கண்டெடுப்பு ஒரு மீட்டிங் நடத்திட்டாரு. ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் மனப்போன போக்கில் மாற்றிக்கிட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அனுபவமில்லாத ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு செக்ரட்டரி ஆகியிருக்காங்க. இந்த அமைச்சர்களில் செங்கோட்டையன் தவிர மற்ற அமைச்சர்களுக்கு எந்த அனுபவமும் இல்லை. அனுபவம் இல்லாத அமைச்சர்களுக்கு அனுபவமான செக்ரட்டரி போட்டு ஐஏஎஸை போட்டால் அந்த அமைச்சர் கொஞ்சம் ஓரளவு அனுபவமாகிடுவார். அதுவும் இல்லாமல் அமைச்சருக்கும் அனுபவம் இல்லை, ஐஏஎஸுக்கும் அதிகம் இல்லை, செக்ரட்டரிக்கு அனுபவம் இல்லைன்னா அந்த துறையில் உள்ள கோப்புகள் தேங்கி தான் கிடக்கும். இதுபோல் தேங்கி கிடக்கும் வாய்ப்புகள் அதிகமாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசில் நடக்கும்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. முதன்மைச் செயலாளரோ பேரவைச் செயலாளரோ ஐஏஎஸ் அதிகாரிகளோ அமைச்சர்களோ முதலமைச்சர் விஜயை பார்க்கணும்னா லேசில் முடியாது. ஜான் ஆரோக்கியசாமி நாலேஜ் இல்லாமல் முதலமைச்சரை நெருங்கக்கூட முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாகிருக்கு. எந்த கோப்புனாலும் சரி என் கைக்கு என் பார்வைக்கு வந்துட்டு தான் முதலமைச்சர்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுல ஜான் ஆரோக்கியசாமி குறியாக இருக்கார். அவருடைய வளையம் அந்தளவுக்கு முதலமைச்சரை ரொம்ப நெருங்கி விட்டது. இதில் உளவுத்துறை ரிப்போர்ட் தவிர மற்ற எல்லாமே என் நாளைக்கு தான் வரணும். இது உளவுத்துறை மற்றும் விதிவிலக்கு. பட்ஜெட்டு பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல், எந்த அறிக்கையும் இல்லாமல், எப்போ போடுவோங்கிறது கூட திட்டமிடல் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் அரசு நடந்துக்கிட்டு இருக்கு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்தபோது ஆகஸ்டில் பட்ஜெட் தாக்கல் செய்த மாதிரி நம்மளும் ஆகஸ்டில் தாக்கல் செய்வோங்கிற முடிவுக்கு தாவேக இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. நிதி நெருக்கடி, நிதி பற்றாக்குறை, கடன் சுமை இது சம்பந்தமாக முதலமைச்சர் விஜய் அதிகாரிகிட்ட விசாரிக்கும் போது அதிகாரிகள் சொல்கிறேன்னு மட்டும் கேட்டார். இவர் எந்த பதிலுமே சொல்லலை. இவர் எந்த பதிலும் சொல்லாமல் நெருக்கடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் அரசு நிர்வாகம் பாதிக்கப்படுங்கிறத முதலமைச்சர் விஜய் புரிஞ்சுக்கணும். இப்போ திடீர்னு சட்டப்பேரவை முதன்மைச் செயலாளர் சீனிவாசன் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டார். அவர் சட்டமன்றத்திலையும் அரசியல் ரீதியாகவும் அனுபவிக்கவர் என்பதனால அதிமுக ஆட்சியில் பேரவைச் செயலாளராக இருந்த அவரை திமுக அரசு பதவி உயர்வு கொடுத்து 5 ஆண்டு காலம் பதவி நீட்டிப்பும் வழங்கி அவரை பேரவை முதன்மைச் செயலாளராக சட்டப்பேரவைக்கு வைத்திருந்தது. இப்போ திடீர்னு அவர் ராஜினாமா செஞ்சதுனால ஐஏஎஸ் அதிகாரிகளும் சட்டப்பேரவை முக்கியமான தலைவர்களும் அது அதிர்ச்சியில் உண்டாகி பரபரப்பு உண்டாக்கியிருக்கு. இப்போ பேரவைச் செயலாளராக சட்டப்பேரவையோட பேரவைச் செயலாளராக சாந்தி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரு அமைச்சர் முன்னாள் முதன்மைச் செயலாளர் சட்டப்பேரவை முதன்மைச் செயலாளர் சீனிவாசன்கிட்ட இது பற்றி சட்டப்பேரவை செயலகம் பற்றி விசாரிக்கும்போது அந்த எண்ணிக்கை எப்படின்னு சொல்லுங்கன்னு விசாரிக்கும்போது ஆளுங்கட்சி அதன் கூட்டணி கட்சி
எதிர்க்கட்சிகள் எண்ணிக்கை வரிசையில் எப்படி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஆளுங்கட்சிக்கு அடுத்து எதிர்க்கட்சி தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னு சீனிவாசன் விவரித்திருக்காரு. இந்த விவரித்ததை தவறாக புரிஞ்சுக்கிட்ட அமைச்சர், நீ திமுக ஆளா, என் திமுகவுக்கு சாதகமாக பேசுகிற அப்படின்னு சீனிவாசன் விரட்ட, அவர் நான் ஒன்றும் திமுக இல்லை, உள்ள சட்ட ரீதியான நடவடிக்கையும் உள்ள நிலவரத்தை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதையும் கேட்காம பயங்கரமாக மறுபடியும் திட்டிருக்காரு. இதை கொண்டு போய் சட்டப்பேரவை சபாநாயகர் சேசிட்டி பிரபாகர்கிட்ட சீனிவாசன் சொல்லும்போது அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாமல் அமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னு சேசிட்டி பிரபாகர்கிட்ட சொல்லும்போது, நீ அமைச்சர் சொல்கிற கேளியா, இல்லைன்னா பதவி விட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற கடுமையாக பேசுனதுனால அவர் மன உடைஞ்சு அவர் பேரவை முதன்மைச் செயலர் பதவியை ராஜினாமா செய்ததாக பேச்சு அடிபடுகிறது. இந்த அளவுக்கெல்லாம் போனால் இவர் அரசு நிர்வாகம், சட்டப்பேரவை நிர்வாகம் எல்லாமே முடங்கும் என்கிற நிலைமைக்கு தவேகா விஜய் தலைமையிலான அரசு தள்ளப்படுங்கிறது உறுதியாக தெரிகிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தவேகா அரசு செயல்படணுங்கிறது பொதுமக்கள் எண்ணமாக இருக்கிறது. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், தவேகா அரசு திறம்பட செயல்படணுங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.